நேயர்களே வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஆர்த்தி ஃபேஷன் டிசைனர். இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம நேர்கள் ஒருத்தர் கேட்டுக்கிறாங்க. நான் நார்மல் ப்ளவுஸ் லோ நெக் வச்சு தச்சிருக்கிறேன், அது ஷோல்டர் இறங்கி போகுது, என்ன காரணம் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. அது எப்படி கட் பண்ணா எவ்வளவு மெஷர்மெண்ட் கொடுத்தா சரியா நிற்கும் அப்படிங்கிறத பத்தி இன்னைக்கு கிளாஸ்ல பார்க்கலாம். ஓகே, வாங்க கிளாஸ்ல போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். ஓகே, வாங்க கிளாஸ்ல போகலாம். ஓகே நேயர்களே, வாங்க இப்போ கிளாஸ்ல போகலாம். அதாவது லோ நெக் எப்படி மெஷர்மெண்ட் உங்களுக்கு நான் சொல்லி தர போறேன் அப்படிங்கறத நான் டீட்டெயிலாக எழுதி வச்சுக்கிறேன். ஒவ்வொன்றா பார்க்கலாம், என்னென்ன சைஸுக்கு என்னென்ன மெஷர்மெண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறத பத்தி நான் தெளிவாக உங்களுக்கு சொல்லித்தரேன். வாங்க பார்க்கலாம். பாருங்க நேயர்களே, இப்போ நான் இந்த மாதிரி ஃபுல்லாக உங்களுக்கு காலம் போட்டு காமிச்சு வச்சுக்கிறேன். ஒவ்வொரு பாடிக்கும் ஒவ்வொரு மெஷர்மெண்ட் எப்படி அப்படிங்கிறத சொல்றதை நீங்கள் தெளிவாக பார்த்துக்கிடுங்க. இதை மட்டும் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. நான் இது ஃபுல்லாக சொல்கிறதையும் முழு வீடியோவும் போட்டு பாருங்க. ஓகேங்களா? அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக தெரியும், தெளிவாக கேட்கவும் ஈஸியாக இருக்கும். ஓகே, பாருங்க, நான் ஒவ்வொரு சைஸுக்கும் ஏற்ற மாதிரி ஒவ்வொரு மெஷர்மெண்ட் கொடுத்துருக்கிறேன். அதாவது 32 சைஸு, 34 சைஸு, 36 சைஸு, 38 சைஸு, 40, 42 சைஸுக்கு 44 சைஸ் வரைக்கும் நான் மெஷர்மெண்ட் எழுதி வச்சுக்கிறேன். இதுக்கு எவ்வளோ ஷோல்டர் கொடுக்கணும், எவ்வளோ நெக்கு டெப்த்து கொடுக்கணும், எவ்வளோ ஹார்மூல் வைக்கணும் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் இதை தெளிவாக தெரிஞ்சுக்கிடுங்க. ஒவ்வொன்றும் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். இப்போ பாருங்கள், இப்போ 32 சைஸு, அதாவது நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. ஃபஸ்ட்டு 32 சைஸ் போதும். 32 சைஸுக்கு எப்போதுமே 32 இன்ச்சு பாடி கரெக்டாக நீங்கள் ஃபிட்டிங் எடுத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா 2 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா லூஸ் வச்சுக்கிடுங்க. 32க்கு 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சு 34 இன்ச்சு வச்சு நீங்கள் ரெடி பண்ணி கட் பண்ணிக்கலாம். அதுக்கு பேக் ஷோல்டர் 9 இன்ச்சஸ் வச்சா போதும். பாருங்க, அதாவது ஷோல்டர் 9 இன்ச்சஸ் தான். இந்த பாருங்க, இப்படி பாருங்க, இந்த பாருங்க. இப்போ இது நார்மல் நெக்கு, இப்போ வி நெக். இது லோ நெக் தான் வச்சுக்கிறேன். இது சைஸ் அதிகம், பெரிய சைஸு. இந்த பாருங்க, ஷோல்டர் நீங்கள் இப்போ மடித்து போட்டு கட் பண்ணும்போது இந்த அளவை நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கணும். இந்த எண்டுலேருந்து இந்த எண்டு வரைக்கும் மெஷர்மெண்ட்டு 32 சைஸுக்கு. இங்கே பாருங்கள், 32 சைஸுக்கு 9 இன்ச்சஸ் கொடுத்துருக்குறேன். எவ்வளோ? 9 இன்ச்சஸ் கொடுத்துருக்குறேன். இவங்களுக்கு நெக்கு லென்த்து, அதாவது இந்த லென்த்து, இந்த பாருங்கள், இந்த லென்த்து இப்படி எடுத்துக்கிடுங்க. இந்த லென்த்துக்கு அதாவது 9 to 11 இன்ச்சஸ், 9லேருந்து 11 இன்ச்சஸ் வரைக்கலாம். 9, 9.5, 10, 10.5, 11 இன்ச்சு வரைக்கும் இவங்களுக்கு வச்சுக்கலாம். இந்த நெக் லோவுக்கு இந்த ஷோல்டர் வச்சு கட் பண்ணிக்கிடுங்க. இவங்களுக்கு ஃப்ரண்ட் நெக்கில் 7 இன்ச்சு போதுமானது. அதை விட அதிகமாக வைக்காதீங்க. 7 இன்ச்சு போதும், அதை விட கம்மியாகவும் வைக்காதீங்க. ஓகேங்களா? இந்த 32 சைஸுக்கு ஷோல்டர் 9, பேக் நெக்கில் 9லேருந்து 11 இன்ச்சு வரைக்கும் வச்சுக்கலாம். ஃப்ரண்ட் நெக்கில் 7 இன்ச்சஸ் போதும். ஓகேங்களா? அதே மாதிரி இவங்களுக்கு ஹார்மூல் 14 அண்ட் 13.5, 13.5லேருந்து 14 இன்ச்சஸ் எனஃப், கரெக்டாக இருக்கும். நீங்கள் இந்த மெஷர்மெண்ட் இதை ஃபாலோ பண்ணிவிடுங்க. ஹார்மூல் இதுக்கு மேலே போயிடுச்சுன்னு வச்சுருங்களேன், கண்டிப்பாக ஷோல்டர் டவுன் ஆகிடும். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. ஹார்மூல் இதுக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா ஷோல்டர் கண்டிப்பாக டவுன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை எனக்கு ஹார்மூல் எனக்கு லூஸ் வேணும் அப்படின்னு அவங்க கண்டிப்பாக கேட்டாங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் மேபி ரோஃப் வச்சு கொடுக்க வேண்டிய கண்டிப்பாக அந்த சூழ்நிலை வரும். ஓகேங்களா? இது ரோஃப் இல்லாமல் நீங்கள் டெஃபினட்டாக தைச்சி கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் கூட இறங்காது இந்த நெக்கு டெப்த் அளவுக்கு. ஓகேங்களா? அப்புறம் பாடியினுடைய லென்த் இவங்களுக்கு 13லேருந்து 14 வரைக்கும் வச்சுக்கலாம். சப்போஸ் ஹைட்டாக இருக்கிறாங்க 15 கூட வச்சுக்கலாம். லென்த்துக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் லென்த்து பேக் யூஸ் பண்ணிக்கிடுங்க. அதே மாதிரி இந்த ஷோல்டர் 32 சைஸுக்கு 2 இன்ச்சு கொடுத்தா போதும். இந்த டெப்த், இந்த பாருங்கள், இந்த டெப்த்து இதை பாருங்க, இது 2.5 இன்ச்சு இருக்குது இல்லைங்களா? 2 இன்ச்சு போதும். கண்டிப்பாக 2 இன்ச்சு இருந்துன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும். லோ நெக்கு பெரும்பாலும் 2லேருந்து 3 இன்ச்சு வரைக்கும் வச்சுக்கிடுங்க. எந்த சைஸாக இருந்தாலும் சரி 2 இன்ச்சுலேருந்து 3 இன்ச்சு வரைக்கும் வச்சுக்கிடுங்க. அதுக்கு மேலே அதிகமாக வைக்காதீங்க. கம்மியாக கூட வச்சுக்கலாம், அதிகமாக வைக்கக்கூடாது லோ நெக்குக்கு. ஓகேங்களா? இப்போது 32 சைஸுக்கு எந்த மாதிரி ஷோல்டர், எந்த மாதிரி நெக்லோ, ஃப்ரண்ட் நெக்லோ, பேக்கினுடைய ஹார்மூல் மெஷர்மெண்ட்டு அண்ட் பேக் லென்த்து, ஷோல்டர் டெப்த் வரைக்கும் நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். இதே மெஷர்மெண்ட்டில் தான் டோட்டலி 32 முடிச்சதுக்கு அப்புறமா 34 சைஸுக்கு இவங்களுக்கு ஷோல்டர் 10 இன்ச்சு வச்சா போதும். எவ்வளோ? ஷோல்டர் 10 இன்ச்சு வச்சா போதும். இவங்களுக்கும் அதே மாதிரி நெக்கில்
9, 10, 10.5 வரைக்கும் வச்சுக்கலாம், 11 inches வச்சுக்கலாம். அதே மாதிரி ஃப்ரண்ட் நெக்கில் இவங்களுக்கு 8 inches வச்சுக்கலாம் 34க்கு. ஓகேங்களா? அதே மாதிரி இவங்களுக்கு வந்து ஹார்மோல் 15.5 வச்சுக்கிடுங்க, அதுக்கு மேலே போக வேண்டாம். 1/2 inch கூட குறைச்சிக்கலாம் டைட்டாக வேணுங்கிறவங்களுக்கு, அதிகம் பண்ணிக்கிடாதீங்க. ஓகேங்களா? அதே மாதிரி அவங்களுக்கு லென்த்து வந்து இது 13.5, 14 வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஷோல்டர் டெப்த்து 2லேருந்து 3 வரைக்கும் கொடுத்துக்கிடுங்க. மினிமம் ஹை நெக்கு லோ நெக்குக்கு வந்து நீங்கள் வந்து 2, 2.5 போதுமானது. ஓகேங்களா? வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா 3 inch வச்சுக்கிடுங்க, அதுக்கு மேலே வச்சா நல்லா இருக்காது அப்படின்னு நீங்கள் தெளிவாக சொல்லிவிடுங்க. ஓகே நேர்களே, அடுத்தது வந்து 36 சைஸுக்கு 36 பாடி வந்து 36 சைஸு கொடுத்துருக்குறேன். அவங்களுக்கு ஷோல்டர் 11 inch வச்சுக்கிடணும். ஷோல்டர் எவ்வளவு? 11 inch. நல்லா கணக்கு வச்சுக்கிடுங்க. இந்த ஒவ்வொரு மெஷர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் நான் ஷோல்டர் அளவு கரெக்டாக உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். இவங்களுக்கு வந்து பேக் நெக்கில் வந்து மினிமம் 9லேருந்து 11 inch வரைக்கும் வச்சுக்கிடுங்க, எல்லா ப்ளவுஸுக்குமே சரி. அதுக்கேற்ற மாதிரி ஷோல்டர் மட்டும்தான் முன்ன பின்ன வரும், மற்றபடி நெக்கில் வந்து நீங்கள் அதே அளவுக்கு வச்சுக்கலாம். அதே மாதிரி இவங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் நெக்கில் 8 inches வச்சுக்கலாம். ஹார்மோல் 16 inches வச்சுக்கிடுங்க. இந்த மெயினாக உங்களுக்கு கால்குலேஷன் இந்த பாடி ஷோல்டர் இறங்காமல் இருக்கிறதுக்கு காரணம் இந்த ஹார்மோலும் இந்த ஷோல்டர் தான். நம்பர் 1 வந்து ஷோல்டர், நம்பர் 2 வந்து ஹார்மோல். இந்த ரெண்டையும் நீங்கள் கரெக்டாக பாடிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மெஷர்மெண்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஷோல்டர் கண்டிப்பாக இறங்காது. ஓகே நேர்களே, அதே மாதிரி இவங்களுக்கு வந்து 13, 14 ஷோல்டர் டெப்த் வந்து 2.5, 3 inches வச்சுக்கலாம். அதே மாதிரி 38 சைஸுக்கு இவங்களுக்கு வந்து ஷோல்டர் 11.5 inch. எவ்வளோ? ஷோல்டர் 11.5. பேக் நெக்லோ ஆஸ் இஸ் சேம். அதே மாதிரி ஃப்ரண்ட் நெக்லோ இவங்களுக்கு 8லேருந்து 8.5 inch வரைக்கும் கூட ஃப்ரண்ட் நெக் வச்சுக்கலாம். ரொம்ப நெக்கு ஃப்ரண்டில் வந்து இறக்கிறாதீங்க. இறக்குனீங்கன்னா இந்த ஷோல்டர் கம்மி பண்ண வேண்டிய வரும். நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. ஃப்ரண்ட் நெக்லோ அதிகமாக வச்சிங்கன்னா பேக் நெக்லோ ஹை பண்ண வேண்டிய வரும். பேக்குக்கும் இந்த நெக்குக்கும் இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. பேக்கில் வந்து 11 வைக்கிறீங்களா, ஃப்ரண்டில் வந்து 8 inches வச்சுக்கிடுங்க. பேக் 9 வைக்கிறீங்களா, 8.5 வச்சுக்கிடுங்க ஃப்ரண்ட் நெக்கில். ஓகேங்கண்ணா? அதுக்கப்புறம் இவங்களுக்கு வந்து லென்த்து எவ்வளோ இருக்குது? 14.5 வச்சுக்கிடுங்க. அது ஹார்மோல் வந்து 16.5 இவங்களுக்கு வந்து, அதாவது 38 பாடிக்கு வந்து 16 inch ஹார்மோல். பேக் லென்த்து 13லேருந்து 14, ஹைட்டாக இருக்கிறாங்களா 15 கூட வச்சுக்கிடுங்க. அதே மாதிரி இவங்களுக்கு ஷோல்டர் 2.5, 3. இந்த டெப்த் முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்துக்குமே ஒரே அளவு தான் வரும். 2 inch வேணும் அப்படின்னா 2 inch வச்சுக்கிடுங்க, அதுக்கு மேலே வேண்டாம். சிலர் 2.25 கேட்பாங்க, சிலர் 2.5 கேட்பாங்க. ஓகேங்களா? அதுக்கேற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒன்றும் பெரிய பிரச்சனையே கிடையாது. மெயினாக இந்த ஷோல்டர் மட்டும்தான், ஷோல்டர் அண்ட் ஆர்மோல் நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. ஷோல்டரும் ஆர்மோலும் தான் நெக்கு லோக்கு வந்து நம்ம கரெக்டான மெஷர்மெண்ட் வச்சோம்னா அது வந்து நெக்கு இறங்காமல் இருக்குது ஷோல்டர் வந்து. அதுக்கப்புறமா 40, 42 சைஸுக்கு ஷோல்டர் வந்து 12 inch. நெக்கில் வந்து 9 to 11, இவங்களுக்கு 11.5 கூட வச்சுக்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி இவங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் நெக்கில் வந்து 7லேருந்து 8.5 inch வச்சுக்கிடுங்க. இதை விட நெக் லோ பண்ணாதீங்க. சப்போஸ் எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா 8.5 inch வச்சுக்கிடுங்க. 8.5 inch தாராளமானது ஃப்ரண்ட் நெக்கில். இவங்களுக்கு வந்து ஹார்மோல் வந்து 17 inch வச்சுக்கலாம். ஓகேங்களா? 17 inch ஹார்மோல். அப்புறம் பேக் லென்த் வந்து 14லேருந்து 15 வரைக்கும். இவங்களுக்கு ஷோல்டர் டெப்த் வந்து 3 inch கொடுத்துக்கிடுங்க, 3 inches கொடுத்துக்கிடுங்க. ஓகே நேர்களே, இதான் இந்த மெஷர்மெண்ட் வந்து ஒவ்வொன்றும் 1/2 inch 1/4 inch முன்ன பின்ன வித்தியாசமாக வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, அடுத்தது வந்து 44 சைஸு. நல்லா பாருங்கள், இது 44 சைஸுக்கு 12.5 inch ஷோல்டர். இவங்களுக்கும் நெக்கில் வந்து 9 to 11 வரைக்கும். இவங்களுக்கு ஃப்ரண்டில் வந்து 8.5, 7.5 நீங்கள் வச்சுக்கலாம். அதே மாதிரி இவங்களுக்கு லென்த்து வந்து ஹார்மோல் வந்து 18 inch வச்சுக்கிடுங்க. 18லேருந்து 18 வரைக்கும் வச்சுக்கிடுங்க. ஓகேங்களா? இந்த பாடி சைஸுக்கு இந்த ஹார்மோல் வந்து மெயினானது. இதை விட நீங்கள் கம்மியாகவும் வைக்கக்கூடாது, அதிகமாகவும் வைக்கக்கூடாது. இதை மட்டும் மனசில் வச்சுக்கிடுங்க. இவங்களுக்கு வந்து பேக் லென்த் வந்து 16லேருந்து 15 வரைக்கும் கொடுத்துக்கலாம். அதாவது இவங்க ஹைட்டாக இருக்கிறாங்க, ஷார்ட்டாக இருக்கிறாங்களா, 14 inch கொடுத்துக்கிடுங்க, ஒன்றும் தப்பே கிடையாது. ஓகேங்களா? சிலர் வந்து கம்மியாக வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா அவங்களுக்கு என்ன லென்த் வேணுமோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இவங்களுக்கு ஷோல்டர் லென்த்து 3 inch வச்சுக்கிடுங்க. இந்த ஷோல்டர் பிரெத்து வந்து இது நல்லா மெயினாக தெரிஞ்சுக்கிடுங்க. இந்த ஷோல்டர் இருக்குது இல்லைங்களா, இந்த பிரெத்து வந்து இவங்க 3 inch வச்சுக்கிடுங்க. இந்த ஷோல்டர் பிரெத்து, டெப்த்து அண்டு லென்த்து, ஹார்மோல் மெயினானது. ஓகே நேர்களே, இப்போ ஒவ்வொன்று இது 32லேருந்து நான் 44 வரைக்கும் மெஷர்மெண்ட் கொடுத்துருக்குறேன். இதை வந்து நீங்கள் பக்காவாக ஃபாலோ பண்ணுங்கள்.
ஓகே, ஷோல்டர் வந்து ஏன் இறங்குது, என்ன காரணம் அப்படிங்கிறது நீங்கள் தெளிவில்லாமல் இருக்கிறீங்களா? இதை பார்த்துக்கிடுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். நல்லா ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி மெல்லமாக பாருங்கள், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. எடுத்த உடனே அவசரமாக நம்ம ஏதாவது கட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், கட் பண்ணும்போது முன்ன பின்ன ஆகிப்போச்சுன்னு வச்சுக்கோங்க, அது ஒன்றுமே பண்ண முடியாது. ஹையாக இருந்து கட் பண்ணிக்கிட்டோம்னா லோ பண்ணுறது வந்து ஈஸி. லோவாக கட் பண்ணிக்கிட்டு ஹையாக கொண்டு வரணும் அப்படின்னா கண்டிப்பாக முடியவே முடியாது நேர்களே. அதை மட்டும் தெளிவாக மனசில் வச்சுக்கிடுங்க. 2 இன்ச்சு அதிகமாக கட் பண்ணிக்கிட்டு கம்மி பண்ணிக்கலாம். கம்மி பண்ணிவிட்டு அதிகமாக பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அது கொஞ்சம் கஷ்டமான வேலையாகிடும். ஓகே, இது சிம்பிள் லாஜிக், மனசில் புரிஞ்சுட்டு வச்சுருங்களேன், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஈஸியாக இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்கள் கட் பண்ணி தச்சு கொடுக்கலாம். ஓகே ஓகே நேர்களே, இது நல்லா உங்களுக்கு நல்லா தெளிவாக இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்குது. நம்ம வந்து அடுத்த கிளாஸில் உங்களுக்கு ஹை நெக்கு எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி ஒரு கிளாஸ் தெளிவாக காட்டுறேன். ஓகே நேர்களே, ஓகே, மறக்காமல் நம்ம சேனலை மறுபடியும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் சின்ன சின்ன வீடியோவாக இருந்தாலும் கூட உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். ஓகே, பாய்.